பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலுமா இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகள் கேட்கும் போதே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று. இந்த நாளிலுமாய் கர்த்தர் நம்மோடு வேதத்திலிருந்து யோபு 37 அதிகாரம் 5 வசனம், ஜோப் சாப்டர் 37 verse 5 வேதம் சொல்லுகிறது, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாதே. நான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஆமேன். அதாவது நீங்கள் யோசிப்பதுக்கு மேலான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய குடும்ப காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை விஷயமா இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், தம்பி இது ஆகாதுப்பா, எவ்வளவோ நாங்கள் பிரயாசப்பட்டுட்டோம், எவ்வளவோ நாங்கள் போராடி பார்த்துட்டோம், ஆனால் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மை பார்க்க முடியல, இந்த வாசல்கள் தடைப்பட்டு தான் போயிருக்கிறது என்று இந்த வீடு வாங்கலான்னு நினச்சோம், ஆனால் முடியலை, இந்த கோர்ட்டு கேஸில் ஒரு ஜெயம் கிடைக்கணும்னு நினச்சோம், ஆனாலும் ஆகலை என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் எனக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இல்லை, நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமேன். ஏன்னா அவர் அற்புதங்களை செய்கிறவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். வேதத்தில் ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறாரு. ஏன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாதா? இன்னைக்கு விசுவாசமாக என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிக் கொள்வதுக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதுக்கும் மேலான காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஏதோ இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, நீ கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீங்களா அப்பா. இதோ இந்த நாளுக்குடோ இந்த வார்த்தையை நம்பி செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் அற்புதங்கள் செய்வீராக. பெரிய அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்போ. அவங்க நினைப்பதுக்கும் ஆண்டவரே அப்போ அவங்க யோசிப்பதுக்கும் பெரிய அற்புதங்களை செய்வீராக. அவங்க வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்வீராக. அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வீராக. மூடப்பட்ட வாசல்கள் திறப்பதாக. உங்கள் நாம மாற்றம் மைப்படப்போதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு செய்தார் என்று சாட்சி சொல்லி உங்கள் நாமத்தை மாற்றம் மைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.